ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்கில் சூப்பரான ஒரு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸ் தெரியுமா? ஏலேருந்து இசட் வரைக்கும். சரியா? மொத்தம் எத்தனை லெட்டர்? 26 லெட்டர். வவ்வல்ஸ் எதெல்லாம்? AEIOU. மொத்தம் எத்தனை? 5. இந்த வவ்வல்ஸை தாண்டி இந்த ஆல்ஃபாபெட்டில் இருக்கக்கூடிய 21 லெட்டரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்குது. பாருங்க, 6 இஸ் கோடட் அஸ் 2. அதாவது 6 கோட் பண்ணுறாங்க எப்படி? 2 ஆகவும், 2 எப்படி கோட் பண்ணுறாங்க? 2 ஆகவும். அப்போ 8 எப்படி கோட் பண்ணுவாங்க? ஓகேவா? இப்போ 6 இருக்கா, நம்ம ஆல்ஃபாபெட்டில் எழுதுங்க 6. சரியா? இதில் வவ்வல்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு வவ்வல்ஸ் இருக்குது, அப்போ அதை கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 2. இப்படி தான் இந்த 6 கோட் பண்ணி 2 வந்திருக்கு. சரியா? எனவே அடுத்தது பாருங்கள், 2 TWO. இதில் ஏதாவது வவ்வல்ஸ் இருக்கா? ஓ வவ்வல்ஸ் தானே, அப்போ இதை கட் பண்ணுங்கள். ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 2. ஓகேவா? அப்போது 8 இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து என்ன ஆன்சரில் வரோங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்முங்க. இது வந்து வவ்வல்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு போன தடவை TNPSCயில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ரயில்வே எக்ஸாமு, அப்புறம் வந்து குரூப் எக்ஸாமு, பேங்க் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்து ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.